ரூமுக்கு வந்துட்டோம். நேற்று வந்து ஆரோவில் பக்கத்தில் தங்கியிருந்தோம். ஏன்னா கரெக்டாக பிளான் பண்ணது சாட்டர்டே சண்டே ஆயிடுச்சு. அதனால் அங்கே வந்து பார்த்தா ரூம் ரேட் எல்லாமே 1200 1300 அது மாதிரி தான் காமிச்சிட்டு இருந்துச்சு. அந்தளவுக்கு கொடுத்தா நம்ம இது பிளான் கண்டிப்பாக நம்ம ட்ரிப்பை வந்து பட்ஜெட்டில் முடியாதுங்கிறதுனால ஆரோவில் பக்கத்தில் ஒரு ஹாஸ்டலில் தங்கிட்டேன். மாங்குன்னு சொல்லிட்டு 400 ருபீஸு அங்கே ஸ்டே பண்ணிட்டேன். செம டயர்டு நேற்று. பேக் பெயின் இதெல்லாம் ரொம்ப என் ரோடு ரொம்ப மோசமாக இருந்ததுனால. அப்புறம் நேராக இன்றைக்கி மத்தியானம் தான் இங்கே வந்தேன். 12 o'clock செக்இன் பண்ணிட்டு இப்போ எம்ஜி ரோட்டில் இருக்கேன். ரொம்ப நேரம் எடிட் பண்ணிட்டுருந்தேன். எடிட் பண்ணிட்டு அப்படியே பண்ணிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் சரி ஈவினிங் ஆயிடுச்சு, நம்ம வெளியே போவேன்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறோம். பார்த்தீங்கன்னா பை வாக் தான் போகிறோம். பைக் எடுக்கல. ஒரு 2 கிலோமீட்டர் இந்த மாதிரி நடக்கிற மாதிரி தான் இருக்கும். பரவாயில்ல, இந்த டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்கு அழகாக ஜாலியாக நடந்தே போயிடலாம். பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் விட்டு இறங்கிட்டு இருக்கோம் இந்த ஹோட்டலில் இருந்து. பார்த்தீங்கன்னா பைக்கு இங்கே தான் பார்க் பண்ணியிருக்கேன். இங்கே தான் நின்றுருக்கான் பெஸ்பா பக்கத்தில். அப்படியே நம்ம போகலாம். இங்கே தான் வந்து பிரகாசம் ரெசிடென்சி, இதில் தான் வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். இதே எம்ஜி ரோடு. அப்படியே இதில் ஈவினிங் டைம் வாக் பண்ணி போகிறோம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒயிட் டவுன் தான் நடந்து போயிட்டுருக்கோம். கரெக்டாக இங்கேருந்து 1.1 கிலோமீட்டர் வருது. அப்படியே பை வாக்கே போயிடலாம். பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் டவுனுக்கு பேக் சைடு ரோட்டில் நின்றுருக்கோம். அந்த ரோடு ஃபுல்லுமே ஆக்குப்பை ஆயிடுச்சு. எல்லாம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம அங்கே போய் கேட்குற அளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ரோவர்ட் இல்லை. சரி ஓகேன்னு சொல்லிட்டு சரி நம்ம பேக் சைடு ரோடு வந்துடுவோம், யாரும் வரமாட்டாங்க சொல்லி அப்படியே வந்துட்டு இருக்கேன் நான் நடந்து. நேரம் இங்கிருந்து போய் லெஃப்ட் எடுத்தோம்னா திருப்பி அந்த ஒயிட் டவுன் ரோடு ஜாயின் ஆயிரும். அது பக்கத்துலேயே ராக் பீச். பார்ப்போம் அங்கேயாச்சும் போய் ஃபோட்டோ எடுக்கிறேன்னா இல்லை என்ன பண்ணுறேன்னு. எனக்கு ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு இல்லை, உங்களுக்காக இந்த சினிமேட்டிக் வீடியோஸ் அந்த மாதிரி யூடியூப்பில் போடுறக்காண்டி தான். பார்ப்போம் எடுக்கிறேன்னா என்னென்னு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஒன்றும் ஃபோட்டோ எடுக்கல. அதெல்லாம் நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. நமக்கு ஃபோட்டோஸே வேண்டாம், அப்படியே நடந்து போயிடுவோம். நம்ம கடந்து சென்று விடுவோம். ஒயிட் டவுன் போசோன்னா கடைசியாக ஏன்னா இடம் சூப்பராக இருக்கும் பார்த்தா கடைசியில் இந்த ஊர் ஹெட் குவார்ட்டர்ஸ், போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸு. இதே சூப்பராக உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜம்முன் இருக்குது. கிழட்டு பசாருக்குள்ளே தான் போக போகிறோம். இங்கே அந்த அழகாக இந்த புதுச்சேரி அப்படின்றது வந்து சூப்பராக இருக்குது. பாண்டிச்சேரி முனிசிபாலிட்டி அந்த டிராயிங்ஸு இதெல்லாம் சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ கிராஃப்ட் பஸாரில் தான் இருக்கோம் உள்ள. இதை டூரிசம் டிபார்ட்மெண்ட் அவங்க தான் ரன் பண்ணிட்டுருக்காங்க. உள்ள ஷாப்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. இதில் நீங்கள் ஷாப்பிங்ஸ் லாஸ்ட் டைம் நான் வரும்போதே நான் மிஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நிறைய டெக்கரேட்டிவ்ஸ் ஐட்டம் எல்லாம் நிறையா இருக்குது. இந்த மாதிரி ஹேண்ட்பேக்ஸு இது நார்மல் ஷாப்பிங்கே இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த பொம்மை குட்டி இருக்கான் பாருங்க, நல்லா இருக்கான். இந்த மாதிரி இந்த ஃப்ரண்ட்டில் காட்டுறேன். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாமே கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஹேண்ட்பேக் இந்த மாதிரி ஐ லவ் பாண்டி. இப்போ இதெல்லாம் பார்த்தா வாங்கணுன்னு தான் ஆசையாக இருக்குது. நம்ம ட்ரெக்கிங் பேக் கூட எடுத்துடல. நான் டஃபுல் பேக் வச்சு எடுத்ததுனால எதையுமே உள்ளே வைக்க முடியாது. திருப்பி இங்கே ஏதாச்சும் வாங்கினேன்னா திருப்பி வேறு ட்ரெக்கிங் பேக் வாங்கினா மட்டும்தான் வாங்க முடியும். இப்போ இருக்க திங்ஸ் வைக்கிறதுக்கு மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. இந்த ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஹேண்ட்பேக்ஸ் இந்த மாதிரி எல்லாமே நல்லாயிருக்கு. கண்டிப்பாக குவாலிட்டியில் வந்தால் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே ஜவஹர்லால் நேரு அவரோட ஸ்டாச்சு இங்கே வச்சுருக்காங்க. இங்கே எப்போ வந்தாலுமே இந்த ஈவெண்ட்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். இந்த டைம் தான் ஈவெண்ட் நடக்காமல் இருக்குது. அங்கே தூரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம காந்தி இருக்காப்புல. மரியாதையாக சொல்கிறேன், நான் ஒவ்வொன்றுமே இந்த மாதிரி திங்ஸ் மாதிரியே பேசி பழகி போச்சு. அதனால் நம்ம ஸ்லாங் இதுதான். நீங்கள் என்ன இப்படி பேச நினச்சிக்காதீங்க. ஆல்ரெடி 2022 அப்போ இங்கே வந்திருக்கேன். அண்ணா கூட ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். அப்போ வரும்போது கூட இந்த இடத்துல ஒரு ரீல் போட்டிருப்பேன். ரீல் ட்ரை பண்ணும்போது டாகி ஒன்று உள்ளே வந்திருப்பான். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த ரீல் ஒன்று அர்ச்சியில் வைக்கலன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா ராக் பீச் வந்துட்டோம். நம்ம அங்கே எதுவுமே ஃபோட்டோவே எடுக்கவே இல்லை. எல்லாருமே 2 பேர் 3 பேர் அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸாக கேங்காக தான் வந்திருக்காங்க. நம்ம ஒரு ஆளாக
நான் நேற்று எங்கேயோ ஒரு இடத்துல இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து கொடுங்க, அந்த மகாபலிபுரத்தில் கேட்டு இந்த மாதிரி ஃபோட்டோ வாங்கி எடுத்தேன். ஆனால் இன்னைக்கு வந்து யார்கிட்டையுமே நான் கேட்கவே இல்லை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நான். ஃபுல்லாக அந்த ராக்காக இருக்கிறதுனால அது பேர் இடம் பேர் ராக் பீச்சுன்னு வச்சுருக்காங்க. இன்னொன்று வந்து ப்ரொமனைட் பீச் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வந்தால் மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட 2 days இந்த மாதிரி பிளான் பண்ணி இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி என்ன சொல்கிறது, பைக்கில் நீங்கள் பாண்டிச்சேரியில் மஸ்ட் ட்ரை ஸ்பாட்ஸில் இந்த லேக் கஃபே இது ஒரு ஸ்பாட்டு. மறக்காமல் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணிருப்போம். இங்கே காஃபி வந்து நல்லாயிருக்கும். 24 hours ஓப்பன் தான். பார்த்தீங்கன்னா ராக் பீச்சில் உட்காந்துருக்கோம். இந்த லேக் கஃபே இதெல்லாம் காமிச்சிருப்பேன். இதெல்லாம் வந்து மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் தனியாக வந்ததுனால எனக்கு நம்ம தனியாக பில் பண்ணி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. நான் மோஸ்ட்லி அப்படி தான், யாரும் ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ யார் கூட வந்தோம்னா ட்ரை பண்ணலாம். தனியாக வந்து நம்மளே சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி பிடிக்கிறது இல்லை. நான் தனியாக வரும்போது மோஸ்ட்லி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக முடிச்சிடுவேன். நமக்கு முடிதான் வந்து காசு நிற்கவே மாட்டேன். இப்போ தான் கொஞ்சம் நான் ரெக்ரெட் பண்ணுறேன். iPhone 17 எடுத்திருந்தோம்னா அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டியூவல் கேப்சர் அந்த ஆப்ஷன் வந்து இருக்குது. ஆண்ட்ராய்டில் எப்போ இருந்து இருக்கு. ஆனால் இப்போ நம்ம ஐஃபோன் எடுத்ததுனால 16ல் அந்த ஆப்ஷனே இல்லை. அதனால் ரொம்ப மனசுக்கு குமரலாக இருக்கிறது. நேரம் இருந்துச்சுன்னா அழகாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் காமிச்சிட்டு உங்களுக்கு ஜாலியாக இன்ட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு ஜாலியாக இருக்கும். இது ஒன்று ஃப்ரண்ட்டை காமிக்கிறோம், இல்லை பேக்கை காமிக்கிறோம். என்னங்க ஒரு பேக்கு ஃபோக்கஸ் பண்ணிருக்குண்ணா. பார்த்தீங்கன்னா ராக் பீச்சிலேருந்து எழுந்திரிச்சு சரி கொஞ்ச நேரம் வாக் பண்ணலான்னு சொல்லி பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா இந்த சைடு, அதாவது இந்த லாஸ்ட்டில் வந்து நான் காந்தி ஸ்டாச்சுக்கு இந்த சைடு வந்து நடந்ததே இல்லை மீன்ஸ் ஞாபகத்தில் வந்ததெல்லாம். இந்த சைடு என்ன இருக்குன்னு தெரியல. அப்படியே நடந்து வருவோம், பார்ப்போம் என்னன்ட்டு வந்து பார்த்தா இங்கே பேக்கர் ஸ்ட்ரீட் அது இருக்குது, நல்லாயிருக்கு. இது ஃபுல்லாக ஐஸ்கிரீம் ஸ்பாட்டு. நிறைய ஐட்டம்ஸ் இருக்குங்க. இந்த தடவை ஃபோக்கஸ் ஆகுதா ஆகிட்டான். ஒரு ஐஸ்கிரீம், ஜூஸஸ், மில்க் ஷேக்ஸ் நல்லாயிருக்கு. இந்த மாதிரி அதை ட்ரை பண்ணுங்க இதை ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி நான் ப்ரொமோஷன் பண்ணுற மாதிரி இருக்க ஒரு ஸ்டோர் இருக்கும். நம்ம ப்ரொமோஷன் பண்ணி அவங்க இது ஆக போகிறது இல்லை, சொல்கிறேன். இந்த மாதிரி அதை ட்ரை பண்ணுங்க இதை ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி ப்ரொமோஷன் வீடியோ நினச்சிடாதீங்க. இது நான் இங்கே இருக்கிற திங்ஸ் அப்படியே உங்களுக்கு காமிச்சு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இந்த லைட் நம்ம அடிக்கிறான்டா. இந்த மாதிரி இப்போ தான் எக்ஸ்போசரு, இந்த கேமரா ஆங்கிள் எல்லாமே கற்றுக்கிட்டு இருக்கேன். நமக்கு கேமராவுக்கு ஏகதேசம், ஃப்ரெண்ட்ஸுக்கே எடுத்துருவாங்க, அவ்வளோதான். நம்ம அதை வச்சு போஸ்ட்டு இத்தனை நாள் வாழ்நாள் ஓட்டிட்டோம். இப்போ நம்ம ஆசைக்காண்டி கன்டென்ட் கிரியேஷன் பண்ணுறோம். இந்த மாதிரி மோட்டோ விளாக் பண்ணும் போது இதாக இருக்குது. பாப்பா ஒன்று முன்னாடி அழகாக ஓடிட்டுருக்கு. அதனால் இந்த கேமரா ஆங்கிள்ஸ் டே பை டே வில் இன்க்ரீஸ். இதுதான் ஓல்டு லைட் ஹவுஸ் தான், இப்போ மெயின்டைன் பண்ணி புதுசாக போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா இது ராக் பீச்சுக்கு அந்த ஆப்போசிட்டே நீங்கள் வெளியே வரும்போது இந்த பார்க் மாதிரி இருக்குது. ஈவினிங் 7 o'clock க்ளோஸு. வந்தால் இதுவும் மறக்காம விசிட் பண்ணி பாருங்கள். இருக்கலாம் தெரியவே மாட்டேன், நான் வெளிச்சத்தில் போகிறேன் ஃபஸ்ட்டு. இது பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்குது, சூப்பராக இருக்குங்க ரியல் டைமில் பார்க்குறதுக்கு. இது கரெக்டாக நீங்கள் அந்த ராக் பீச்லேருந்து வெளியே வரும்போது ஆப்போசிட்லேயே இருக்குது. மார்னிங் டு ஈவினிங் 7 o'clock வரைக்கும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாரதி பார்க் அங்கே வந்திருக்கோம். இது மிஸ் பண்ணியிருந்திருக்கோம் இந்த இடத்தையுமே. லாஸ்ட் டைம் வந்தேன்னு சொல்கிறேன், எங்கே தான் போகணுன்னு தெரில. இங்கே 2-3 ஸ்பாட்டுக்கு போயிட்டு அப்படியே போயாச்சு. ஆரோவில் போயிருந்தோம், ஃப்ரெண்ட்ஸ் காலனி அந்த மாதிரி போயிருந்தோம், அவ்வளோதான். ஆனால் இந்த டைம் தான் வந்துட்டு நிறைய தனியாக வந்ததுனால கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். தனியாக வர்றது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இப்போ கரெக்டாக சாப்பிட்ணும், போயிட்டு சாப்பிட்டுட்டு டேரெக்டாக பிஜி போயிட்டு அந்த வீடியோ டே 1 வீடியோ வந்து எடிட் பண்ணணும். பார்ப்போம். வந்தீங்கன்னா வாங்க, 7 o'clock வரைக்கும் உங்களுக்கு ஓப்பனில் தான் இருக்கும். நல்லா விசிட் பண்ணுற நல்ல பிளேஸு, சூப்பராக இருக்குது. இப்போ பாண்டிச்சேரினாவே இந்த தூண் மாதிரி கட்டுவாங்கல்ல, அதே மாதிரி தான். ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ் உங்களுக்கு அந்த பாண்டிச்சேரின்னு சொல்லிட்டு இது இருக்கும். அதே இதில் தான் உங்களுக்கு இந்த தீம் இருக்குது. இது வந்து பாரதிக்கு தீம் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். நேரம் உங்களுக்கு நீ சாப்பிட்டுட்டு முடிஞ்ச சாப்பிட்றத காட்டுறேன், இல்லைன்னா நேராக பிஜி போயிட்டு பிஜிங்கிற மாதிரி எப்போ போல் பழக்கம் போல் ரூம் போயிட்டு உங்களுக்கு நான் வீடியோ ராக் பீச்சில் நடந்து ரூமுக்கு போயிட்டு பவர் பேங்க்கு இதெல்லாம் வச்சுட்டு ட்ரைபர்லாம் வச்சுட்டு திரும்பி சாப்பிட வந்துட்டோம். இப்போ
ஸோ சீரகமில் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதான் சாப்பிட போகிறோம். இப்போதைக்கு ஒரு பீஸ் கிடச்சிருக்கான், சாப்பிடுவோம். இது வந்து எப்பவும் போல கத்திரிக்காய் ரைஸா, நமக்கு அதிகமாக வேண்டாம், கொஞ்சோண்டு போதும்.